எதிர்காலத்துல சுற்றுச்சூழல்ல ஏற்பட்ட பல மனித குலமே வந்து பயங்கரமா பாதிக்கப்படுது. இதனால அங்க இருக்கிற செடி கொடி மரம் எல்லாமே வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுல இருந்து வெஸ்பர் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு தன்னோட பேரலைஸ் ஆன அப்பாவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட சமூகத்துல எப்படி வந்து சர்வே பண்றா. அங்க இருக்கிற எல்லாமே ரொம்பவே வினோதமாவும் ஆபத்தாவும் வந்து மாறிடுது. இதுங்களுக்கு நடுவுல இவ வந்து எப்படி வாழ போறா அப்படின்றதும், இவ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வித்தியாசமான பொண்ணை வந்து மீட் பண்றா. இந்த பொண்ணு வந்ததுனால இவங்களோட வாழ்க்கையில இன்னும் பல மாற்றங்கள் நடக்குது. அப்படி அந்த பொண்ணு யாரு, இவங்க வாழ்க்கையில வந்து என்னெல்லாம் பண்ணா அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. 2022ல ரிலீஸ் ஆன வெஸ்பர் அப்படிங்கிற சைஃபை அட்வென்ச்சர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. எதிர்காலத்துல சுற்றுச்சூழலோட பாதிப்புனால இந்த உலகம் வந்து ஒரு பெரிய பேரழிவை சந்திக்குது. இதனால மக்கள் வாழ்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாகிறது. சரி பண்றதுக்காக சில சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஜெனட்டிக்கலா ஒரு சில விஷயங்களை வந்து உருவாக்குறாங்க. நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படியும் தப்பா போகாம இருக்காதுல்ல. அதனால அங்கிருந்து சில வைரஸும் சில உயிரினங்களும் வந்து தப்பிச்சு வெளியில வந்துருது. அப்படி வந்ததுனால இங்க இருக்கிற செடி கொடி விலங்கு எல்லாமே வந்து பயங்கரமா பாதிக்கப்படுது, மனுஷனத்தையும் சேர்த்துதான். அர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம், அங்க வந்து சிட்டடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து ஓரளவுக்கு இங்க இருந்து சர்வே பண்ணி போனவங்க தான். அங்க வந்து விதைகள் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா இந்த காட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் உயிர் பிழைச்சு சர்வைவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவே கஷ்டம். வேட்டையாடுறதும் அதுக்கப்புறம் சிட்டடல்ஸ் கிட்ட இருந்து இவங்க ஏதாவது கொடுத்து விதைகளை வாங்கி அதை வச்சு ஏதாவது பயிரிட முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அப்படிதான் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. மாதிரி உயிர் தப்பிச்சவங்க இல்ல இவளும் ஒருத்தி. இவளோட பேரு வெஸ்பர். இவளுக்கு 13 வயசு ஆகுது. இவங்க அப்பா டேரியஸ் கூட தான் இருக்கா. இவர் வந்து பேரலைஸ் ஆனவர். இவரால் எதுவும் செய்ய முடியாது. இவகிட்ட வந்து ஒரு ட்ரோன் இருக்கும். அந்த ட்ரோன் மூலியமா அவங்க அப்பாவோட மைண்ட் இதில் கனெக்ட் பண்ணிட்டு தான் எங்க போனாலும் அந்த ட்ரோனை வந்து கூட்டிக்கிட்டு தான் போவான். ஏன்னா அப்பாவை கூட்டிட்டு போக முடியாது. ஸோ இது மூலியமா அவங்க அப்பா கூட கனெக்டட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால இந்த ட்ரோன் கூட தான் எல்லா இடத்துக்கும் போவா. வெஸ்பர் ரொம்பவே சமத்து பொண்ணு. அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இவ வந்து டெய்லியெல்லாம் வேட்டையாடலாம் போக மாட்டா. இவளுக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பக்ஸ் அதெல்லாம் வச்சு இவ வந்து ஒரு விஷயங்களை உருவாக்குறா. ஏன்னா இவளுக்கு நிறைய பயாலஜிக்கல் ரிலேட்டடான நாலேஜ் இது எல்லாமே இருக்கு. பயோ ஹேக்கிங் நாலேஜ் எல்லாமே அவளுக்கு இருக்கும். அதனால இதெல்லாம் வச்சு நம்மளால எதையாவது உருவாக்க முடியுமா அப்படின்னு அவ பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இங்கிருந்து அவளுக்கு எப்படியாவது சிட்டரலுக்கு போயாகணும். ஸோ இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ட்ரை பண்றா. சொல்ல போனா அவங்க அப்பாவை உயிர் வாழ வைக்கிறதே ஒரு டிவைஸ் தான். இந்த டிவைஸ் மூலயமா அவங்க அப்பாவை வந்து உயிரோட வச்சிருக்கிறதே இவதான். ஹாரியஸ்க்கு தன்னோட பொண்ணை வந்து பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா எப்படினாலும் இவ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. என்னதான் இவ வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமா இருந்தாலும் இவளுக்குன்னு வந்து சில ஆபத்து இருக்கும். அதனால எப்படியும் இங்க இருந்து வெளியில போறதை பத்தியோ இல்லைன்னா பில்கிரிம்ஸை போகணும், அங்க போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நீ விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு நாள் மதியானம் இவ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டுல வந்து திருடப்பட்ட மாதிரி இருக்கு. எல்லாம் அங்கங்க ஏதோ உடஞ்செல்லாம் கிடக்குது. ஜென்ரேட்டர் கூட வந்து ஆன்ல இல்ல. அப்படின்னா இது எல்லாமே ஏதோ இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட டிவைஸை போய் செக் பண்றா. அதுவும் உடஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து சரி பண்ணி ஆகணும். ஏன்னா இது இந்த மாதிரி இதாயிடுச்சு அப்படின்னா அப்பா வந்து உயிரோட வச்சிருக்க முடியாது. ஸோ இவளுக்கு வேற வழியே இல்லை. அதனால பக்கத்துல இருக்கிற ஃபார்முக்கு தான் போறா. அப்படி போறப்ப அங்க எல்லாம் கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ட்டு போயிட்டு உள்ள பாக்குறா. அந்த இடத்துல ஜக் அப்படின்னு சொல்லப்படுற ஜெனட்டிக்கலா உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம் இருக்கு. எல்லாமே சிட்டடல்ல தான் வந்து உருவாக்கப்படுறது. இந்த மாதிரி ஜக்கை வச்சு இவங்க வந்து நிறைய வேலை வாங்கிக்குவாங்க. இப்போ இதுக்கு வந்து பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதனால இதுக்கப்புறம் இந்த ஜக்கால நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்குன்னு ஒரு தலைவன் இருப்பான்ல, அவன் வரான். இவனோட பேரு ஜோனஸ். இவன் வேற யாரும் கிடையாது, டேரியஸோட அண்ணன் தான். இவன் அங்க வந்துட்டு இதுக்கப்புறம் இதால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இது வந்து ஒரு லேப்ல உருவாக்கப்பட்ட ஒரு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத இது தானே, அதனால இதை கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஜோனஸ் வந்து சொல்லிடுறான். ஆனா அதை வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது வந்து ரியாக்ட் பண்ணி திருப்பி சண்டை போட்டு அழ ஆரம்பிக்குது. என்னை வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கும் வந்து எமோஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கதான் செய்யும். ஆனா அதை பத்திலாம் ஜோனஸ் எதுவும் பெருசா கண்டுக்கல. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ போயிட்டு ஜோனஸ் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கறா. இவர் வந்து சித்தப்பா முறை மாதிரி தான் இங்க வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் பாக்டீரியா வேணும். ஏன்னா அப்பாவோட டிவைஸை வந்து நான் மறுபடியும் ரன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கறா. அதுக்கு பதிலா நான் வேணா என்னோட பிளட்டை வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பசங்களோட ரத்தம் இதெல்லாம் தான் தேவை. இது மூலியமா சிடரல்ல வந்து நிறைய ஆராய்ச்சி எல்லாமே பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து இவ பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து டீல் போட்டுப்பா. ஜோனஸ் இருந்துட்டு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா வந்து இந்த மாதிரி நீ சின்ன வயசா இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட ரத்தத்துக்கு வந்து மதிப்பு இருக்கு. இதுவே நீ பெரிய பிள்ளைய ஆயிட்ட அப்படின்னா இதுக்கெல்லாம் எந்த ஒரு பயனும் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நீ ஒழுங்கா வந்து என் கூடயே வந்து வாழலாம்ல, உன்னோட அப்பாவையும் நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேரியஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே இவளோட உடம்புல இருந்து பிளட் சாம்பிளையும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. வெஸ்பர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இவன் ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு. இது மாதிரி என்னை கூட்டிட்டு வந்து யார்கிட்டயாவது விற்கிறதுக்கு இது மாதிரி தானே பண்ணுவீங்க, அதனால நிச்சயமா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுறா.
பார்த்தும் ரொம்ப ஹார்ஷா தான் இவ பேசுறா. அதனால அதை பார்த்ததுமே இவருக்கு அப்படியே உன்னோட அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. இவளோட அம்மா வந்துட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களை விட்டுட்டு இங்க இருந்து போயிருப்பாங்க. இப்போ பிளட் சாம்பிள் இவனுக்கு தேவையானதை எடுத்ததுக்கு அப்புறமா பாக்டீரியா கொடுங்க அப்படின்னு கேட்டா அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா இந்த பிளட் சாம்பிள்ஸை நான் ஃபர்ஸ்ட் சிட்டடல்ல விற்கணும், அப்படி வித்து எனக்கு வந்து விதைகள் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இதை உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு எப்படியும் ஒரு சில நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனது ஒரு சில நாளா, ஆனா அது வரைக்கும் என்னோட அப்பாவை வந்து உயிரோட வச்சிருக்க முடியாது, அதனால பாக்டீரியாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா அவளை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுறாரு. அவளோட ரத்தத்தை வச்சுதான் இவங்க வந்து விதைகளே வந்து வாங்குவாங்க போல. இப்ப இவ வந்து வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் கூட வந்து விடுற மாதிரி இல்லை, ஏன்னா அப்பாவோட உயிரில, அதனால கண்டிப்பா காப்பாத்தி தான் ஆகணும். ஸோ அங்க போட்டிருக்கிற முள்வெளியை அதெல்லாம் தாண்டி எப்படியும் கீழே ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அதுக்குள்ள வந்து அவன் நுழைஞ்சு வந்துகிட்டு இருக்கிறா. ஏன்னா இவனோட வீட்டுக்குள்ள வரணும்னு. அப்ப அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான், ஜோனஸோட அசிஸ்டன்ட். ஆனா நல்ல வெளியா இவளை பார்த்தும் வந்து பெருசா எதுவும் கண்டுக்கல, அவளை உள்ள வந்து அலோவ் பண்ணிடுறான். அதனால இவ உள்ள போயிட்டு அவளுக்கு தேவையான அந்த பாக்டீரியாவை வந்து எடுத்துக்கிறா. அப்படி எடுக்கும்போது அங்க சில விதைகளை வந்து அவ பாக்குறா. சரி, இந்த விதைகளை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், நம்மளும் வந்து இந்த இடத்துல எதையாவது ஒண்ணு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அங்க இருந்து கொஞ்சம் விதைகளை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறான். எல்லாமே ஜோனஸ் வந்து சிட்டடல்ல இருந்து வாங்கி வச்சதுதான். இதை எடுத்துட்டு அவ வந்து வீட்டுக்கு இப்ப வந்துட்டு இருக்கா. அப்படி வர வழியில மேல வந்து சிட்டடலை சேர்ந்த கிளைடஸ் வந்து பறந்துட்டு இருக்கு. அது எல்லாமே எப்பயுமே உயரத்துல தான் பறக்கும். ஆனா இப்ப என்னவோ இவங்க காட்டு பகுதியில் ரொம்பவே கிட்ட வந்து பறந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் அவ ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் சரி நம்ம போயிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வீட்டுல போயிட்டு ஜென்ரேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அந்த விதைகளை வச்சு அவ வந்து என்ன இருக்கு எது இருக்கு அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா இருந்துட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதை பாரு, நீ என்னதான் பண்ணாலும் சரி சிட்டடலுக்குள்ள உன்னால போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு. நீ இதெல்லாம் பண்றதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதை கேட்டதுமே அவளுக்கு ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருது. அதனால அங்க இருந்து அழுதுகிட்டே வெளியில ஓடி வந்துடுறா. காட்டுக்குள்ள அவ ஓடி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு விஷயத்த பாக்குறா. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்கிறா. இவளோட பேரு கெமிலியா. இவ எப்படியும் சிட்டடலை சேர்ந்தவளா தான் இருக்கும் அப்படின்னு அவளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருது. இவளுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இவளோட உடம்புல ஃபுல்லாவே அந்த செடி எல்லாமே வந்து உள்ள வந்து இப்போ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்குங்க. எல்லாமே வந்து ஊடுருவ ஆரம்பிக்குது. இதெல்லாம் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த செடியோட வேறு இது எல்லாத்தையுமே வந்து அவளோட உடம்புல இருந்து புடுங்கி போட்டுட்டு இப்ப இவளை வந்து இவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அவளுக்கு வந்து கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்கா, இன்னும் சுயநினைவு எதுவுமே வரல. வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்கு வந்து நிறைய அடியெல்லாம் பட்டிருக்கும். அதுல இவ தயாரிச்சு வச்சிருக்கிற மருந்து இது எல்லாத்தையுமே போட்டு அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட்டு இருக்கா. எங்களுக்கு மருந்து போட்டதுக்கு அப்புறமா அப்பா கிட்ட பேசுறதுக்காக வெஸ்பர் போறா. இப்ப அவ வந்து கண்ணு முழிச்சிடுறா. கண்ணு முழிச்சிட்டு இவங்க 2 பேரும் பேசுறதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்ப வெஸ்பர் வந்து என்ன சொல்றான்னா, அவ வந்து நிச்சயமா சிடர்ல இருந்து தான் வந்திருக்கணும், நான் அங்க போய் அவளை விட போறேன் அப்படின்ற மாதிரி இவ வந்து சொல்றா. இதை கேட்டதுமே டேரியஸ்க்கு சமக்கவும் வருது. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அங்கிருந்து வந்து அவங்களெல்லாம் நீ நம்பக்கூடாது, அதனால நீ தயவு செஞ்சு அவளை போயிட்டு திருப்பி காட்டுக்குள்ளே விட்டுறா, அவ என்னமோ பண்றா, சாகுறா, என்னமோ பண்றா, உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவ கேட்டுட்டு ஷாக் ஆயிடுறா. ஐயோ, என்னடா இப்படி எல்லாம் பேசுறாங்களே, ஒருவேளை நமக்கு இவங்களால இது ஆபத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து இவளோட தலகாணி கடியில ஒளிச்சு வச்சுக்கிறா ஒரு சேஃப்டிக்காக. வெஸ்பர் இருந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக உள்ள வரா. வந்து கண்ணு முடிச்சுட்டா, நல்லா தான் இருக்கா. அப்பதான் வந்து என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி கெமிலியா வந்து சொல்றா. ஆக்சுவலா இவ வந்து கிளைடஸ்ல வந்துட்டு இருப்பா. அப்படி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அது வந்து கிராஷ் ஆகிரும். அப்படிதானதுல இவங்க அப்பா கூட தான் இவ வந்து வந்திருப்பா. அவங்க அப்பா தனியா இவ தனியா வந்து கடந்திருப்பாங்க. அதனால எங்க அப்பா வந்து நீ தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவகிட்ட கேட்டுக்கிறா. இப்ப இவளோட உடம்பு வந்து கொஞ்சம் சரியில்லாததுனால எந்திரிச்சு நடக்கிற அளவுக்குலாம் அவளுக்கு தெம்பு இல்லை. அதனால நீ தயவு செஞ்சு என்னோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் நிச்சயமா அதுக்கான ஏதாவது ஒரு பரிசு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. அதனால இவ்வளவு வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து ஒத்துக்கிறா. இது வந்து சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவளை கண்டுபிடிச்சு இது மாதிரி ட்ரீட் பண்றதே பெரிய தப்பு, இதுல இன்னொருத்தன் வரையா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கோவப்படுறாரு. முடிச்சுட்டு நைட்டு டிஃபன் சாப்பிடும் போது தான் கெமிலியா வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறா. அவங்க அப்பா டேரியஸ்க்கு உடம்பு முடியலனோ, அவர் வந்து இதுக்கு முன்னாடி செட்டில் ஆர்மியில தான் இருந்திருக்காரு. அப்பதான் இவருக்கு அடிபட்டு இருக்கு. அந்த மாதிரி அடிபட்டு தான் அவர் வந்து குணப்படுத்தாம ஒரு ட்ரோனை மட்டும் கொடுத்து வெளில அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத அப்பதான் அவ புரிஞ்சுக்கிறா. இப்போ திடீர்னு அவங்க அப்பாவுக்கு வந்து வலிப்பு வந்துருது. அப்ப இவ தான் வந்து சமாதானப்படுத்தி அவரை அமைதிப்படுத்துறதுக்காக கிஸ் பண்ணி அவரை வந்து தூங்க வைக்கிறா. அதுக்கப்புறம் அவரு வந்து சாந்தமா தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதுமே வெஸ்பர் வந்து அந்த கிளைடரை வந்து தேடி கண்டுபிடிக்கிறா. அதுல வந்து அவளோட அப்பா கெமிலியோட அப்பா எலியஸ் அவர் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காரு. சரி, இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள இவ மட்டும் இந்த இடத்துல இருக்க மாட்டா. அந்த ஜோனஸ் அதுக்கப்புறம் அவரோட ஆட்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல இவரை பார்த்ததுமே சரி, இதுக்கப்புறம் இவரால் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, அப்புறம் என்ன போட்டு தள்ளுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜீவன் வந்து சொல்லிடுறான் ஜோனஸ். இதை கேட்டதுமே எலியஸ் வந்து அழுதுகிட்டே இல்ல தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாத்துங்க, வந்து என்னை கொன்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அதெல்லாம் அவன் பொருட்படுத்தாம அவனை வந்து கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம வெஸ்பர் என்ன பண்றான்னா உள்ள வந்து இல்ல தயவு செஞ்சு வேணாம் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அதை தடுக்க வரும்போது இவன் வந்து அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான்.
எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே தடுக்க வர, அது மட்டும் இல்ல யாருன்னே தெரியாத இந்த ஆளு காப்பாத்தணும்னு நீயே வந்து நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து டவுட் வர வருது. அதனால இவளால இந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியல. அப்பதான் இவன் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்கார்ஃப் இருக்கிறத பாக்குறான். அப்படின்னா இவங்க மட்டும் இங்க வரல, இவங்க கூட இன்னொரு ஆளு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள வந்து தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இவனோட ஆட்களுக்கு வந்து அவன் வந்து கட்டளை இடுறான். இவங்க எல்லாரும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா டேரியஸ் வந்து வெஸ்பர் கிட்ட என்ன சொல்றான்னா, இது மாதிரி அவங்க அப்பா இறந்த விஷயத்த கெமிலியா கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாம், எதுவும் கண்டுபிடிக்கலன்ற மாதிரி சொல்லிரு. அது மட்டும் இல்ல, அவன் நம்ம ஜோனஸ் வந்து இவளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவளை வந்து நம்ம இங்கதான் இருக்கா அப்படிங்கிறது செட்டரலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவளும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரே வழி டிரான்சிவர் மட்டும்தான். அது மூலியமா தான் செட்டரலை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். அது அவங்க வீட்டில் ஜோனஸோட வீட்டில் தான் இருக்கு. இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்து எங்க தேடியும் கிடைக்கல, நான் திருப்பி நாளைக்கு போயிட்டு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி, ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கெமிலியாவும் சொல்லிட்டு அவளோட காயங்கள் எல்லாத்துக்கும் இவ வந்து மருந்து போட்டு எல்லாமே பண்ணியிருப்பாள். அது எல்லாமே இப்போ ரொம்பவே பெட்டரா இருக்கும். இது எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கெமிலியா வந்து சொல்றா. ஏன்னா நீ சின்ன பொண்ணு, இந்த அளவுக்கு வந்து நீ பண்ற அப்படின்னா ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தருக்கு மேல வந்து நம்பிக்கை வந்திருக்கு. அதனால நம்ம வெஸ்பர் என்ன பண்றான்னா அவளோட சீக்ரெட் கிரீன் ஹவுஸ்க்கு வந்து இவளை கூட்டிட்டு போறா. இவ வந்து நிறைய விஷயங்கள், நிறைய விதைகள், அவளுக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களை வச்சு இந்த இடத்துல பல விஷயங்களை உருவாக்கி இருப்பா. இது எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கும். இது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அவ வந்து கெமிலியா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. மட்டும் இல்ல, இது மாதிரி கூடிய சீக்கிரம் சாப்பிடுற மாதிரியான தாவரங்கள் இதையும் வந்து உருவாக்கணும் அப்படிங்கறத பத்தி இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. இதுதான் அவளோட பெரிய கனவு. இது எல்லாத்தையும் சிறுடலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு செடியில வந்து அவ டிஸ்ட்ராக்ட் ஆக, அப்பதான் டேரியஸ் வந்து இவகிட்ட சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவ வந்து என்ன பண்ணாலும் சரி சிறுடலுக்கு இவளால போகவே முடியாது அப்படிங்கறத இவ எப்பதான் புரிஞ்சுக்க போறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கெமிலியா கிட்ட சொல்றாரு. அப்ப கெமிலியா இருந்துட்டு இவளுக்கு வந்து இதுல ரொம்பவே ஈடுபாடு இருக்கு, இது வந்து இவளோட பெரிய கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் இங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வெஸ்பர் கிட்ட கெமிலியா இருந்துட்டு, உன்னோட அம்மா என்னாச்சு, அவங்க என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி இவ வந்து அவங்க அம்மாவை பத்தி கேட்கறா. அவங்க அம்மா பத்தி கேட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து சொல்றாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து குரல் வராம போயிருச்சு, அப்படி வாய்ஸ் வராததுனால அவங்க வந்து பில்கிரிம்ஸ் கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பில்கிரிம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது மாதிரி வேஸ்டேஜஸ் அந்த மாதிரி இருக்கிற இடம். அவங்க மூஞ்சில ஃபுல்லாவே வந்து துணி மூடிக்கிட்டு மாஸ்க் மாதிரி எல்லாமே வந்து போட்டுட்டு இவங்க எல்லாரும் வந்து ஒரு குழுவா சேர்ந்து வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஏன் வந்து குரல் வரல அப்படிங்கிறது இது வரைக்கும் யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனா இங்க இருக்கிற வைரஸ் ஏதோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆகி தான் இது மாதிரி அவங்களுக்கு குரல் வராம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சில வதந்திகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அம்மாக்கு இப்போ திடீர்னு குரல் வராம போனதுனால இப்ப வேற வழி இல்லாம பில்கிரிம்ஸ் கிட்ட அவங்களும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறமா அனிமல்ஸ் இதெல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கெமிலியாவுக்கு வந்து தெரியும். அதனால அது எல்லாத்தையும் காமிச்சு ஒவ்வொன்றையும் பத்தி அவ வந்து வெஸ்பருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிளான்ஸ், பயாலஜி, பயோடெக்னாலஜி அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ ஒவ்வொரு மிருகங்களும் எப்படி இருக்கும், அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன தனித்துவம் இருக்கு, ஒவ்வொன்றும் எப்படி சவுண்டு கொடுக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவ வந்து சொல்லி கொடுக்குறா. இந்த விஷயங்களை பத்தி சொல்லி கொடுக்கும் போதுதான் இவ வந்து செட்டல் பத்தி கேட்கிறா. அங்கேயும் உண்மையான மிருகங்கள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்றா. இவளோட அம்மாவையும் இவ வந்து பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் இவ வந்து ஷேர் பண்றா. இப்பதான் நம்ம வெஸ்பர் வந்து ஒரு டவுட் கேட்கிறா. அப்படின்னா ஏன் வந்து இந்த மாதிரி தப்பிச்ச மக்களை வந்து அங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கும் உங்க எல்லாரையுமே அங்க கூப்பிட்டு வாழ வைக்கணும்ன்றது தான் ஆசை, ஆனா அதுக்கான போதுமான வசதிகள் வந்து அங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அப்ப வெஸ்பர் என்ன கேட்கறானா, இது மாதிரி நீங்க வந்து ஜெனட்டிக்கலா உயிரினங்களை உருவாக்கி அவங்களெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு, இந்த சர்வைவர்ஸை விட்டுறதுக்கு இடம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கெமிலியா வந்து என்ன சொல்ல வரா அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கீழே தான் அவங்க அடிபடைஞ்சு நடப்பாங்க, அந்த உயிரினங்களை அவங்களால வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும், எதுவுமே கேட்காம வந்து கேள்வி கேட்காம வேலை செய்வாங்க, ஆனா மனுஷங்க அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பேசும்போது அவங்க அம்மாவோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து இவங்க ப்ளே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆனதுமே ஜோனஸோட வீட்டுக்கு இவ வந்து அந்த ஓட்ட வழியா உள்ள போறா. ஏன்னா அந்த டிரான்சிவர் வேணும். ஆனா அங்க இருக்கிற பறந்துட்டு இருக்க ட்ரோன் மூலியமா ஜோனஸ் வந்து இவன் இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாரு. இவருக்கு வந்து கொஞ்ச நாளாவே ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து சில விதைகள் வந்து காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோனை பிடிச்சி வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே வந்து பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த மர்மமான ஆள் வந்து நீ இறக்கும் போதே ஏதோ ஒன்று வித்தியாசமா நடந்துக்கிட்ட, எனக்கு வந்து பொய் சொல்றவங்கள சுத்தமா பிடிக்காது, அதுவும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க பொய் சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருக்க. இவன் வந்து பயந்து போய் இங்க இருக்கிறத அவர் சொன்ன எதையுமே கேட்காம அந்த ட்ரோன் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடுறதுக்கு தான் பாக்குறா. அப்படி அங்க இருந்து தப்பிச்சா வந்து ஓடும்போது தான் பாக்குறா அந்த ட்ரோன் வந்து பறக்கல அப்படிங்கிறது, அதோட செயல்பாட்டை வந்து அது இழந்துருச்சு. அப்படின்னா இதை சீக்கிரமா நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அதை சரி பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கா. பறக்க வைக்க அவ முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல வந்து ஜோனஸோட அசிஸ்டன்ட், இதுக்கு முன்னாடி ஒரு பையன் மாதிரி இருந்திருப்பான்ல, அவன் வந்து இறந்து கிடக்கிறது இவளுக்கு வந்து தெரிய வருது. நமக்கு வந்து இவன் ஹெல்ப் பண்ணதுனால ஜோனஸ் தான் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து நினைச்சிட்டு அதை வந்து பார்த்துட்டு இருக்கா அந்த பையனை. அப்படி அவ பார்த்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ஜோனஸோட மற்ற ஆட்கள் எல்லாருமே வந்து இவளை சுத்து போட்டுடுறாங்க.
எல்லாரும் இந்த இடத்துல இவளை சுத்த போடவும் இதுக்கு மேல ஐயோ இங்க நின்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா அவங்க எல்லாரும் அவளை பிடிச்சு அவளோட கையில வந்து ஜோனஸோட ஒரு சீலை வந்து குத்திடுறாங்க. இது முத்திரை குத்துனதுனால இதுக்கப்புறம் நீ வந்து ஜோனஸை சேர்ந்தவ அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிடுறாங்க. இவ வந்து மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்துட்டு அதை வந்து சரி பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா எப்படியாவது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரோனை வந்து சரி பண்ணணும். இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கெமிலியா தான் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. இது மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட்டரா இருக்கிறவ கிட்ட நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா எலியஸ் இறந்த விஷயத்தை இவ வந்து இப்போ சொல்லிடுறா. உங்க அப்பா வந்து முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்னு. இவ நம்ப மாட்டா அப்படிங்கிறதுக்காக அவர் இறந்த இடத்துக்கு வந்து இவளை கூட்டிட்டு வந்து காமிக்கிறா. அங்க வந்து பார்த்தா எலியஸை வந்து கொண்டு ஏரியில வந்து போட்டு வச்சிருக்காங்க. அங்கதான் இன்னும் அவரோட பாடி வந்து மிதந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே அவங்க அப்பாவை நினைச்சு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா எலியஸ். அன்னைக்குள்ள இவ்வளவு ஃபீல் பண்றதுனால இவ தான் வந்து விஸ்பர் தான் வந்துட்டு இவளை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வந்து கூட்டிட்டு வர முயற்சி பண்றா. பின்புறமா தானே அவளை வந்து இழுத்துட்டு இருக்கதா. அப்பதான் வந்து இவளோட கழுத்துல கெமிலியாவோட கழுத்துல வந்து ஒரு விசித்திரமான தழும்பு இருக்கிறதா அவ வந்து பாக்குறா. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தழும்பு தொடரும்போது அந்த கெமிலியா வந்து ரியாக்ட் பண்றா. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவ வந்து புரிஞ்சுக்கிறா இவ அட்வான்ஸா உருவாக்கப்பட்ட ஜக் அப்படின்னு. இவ்வளோ அட்வான்ஸா ஸ்மார்ட்டா உருவாக்குனதே அந்த ஏலியஸ் தான். அதனாலதான் சிட்டடல்ல இருந்து எங்க 2 பேருமே விரட்டி அடிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட நானும் வந்து போய் சொல்லியிருக்கேன். என்னன்னா நிச்சயமா உன்னால எப்பயுமே வந்து சிட்டடலுக்கு போகவே முடியாது. ஏன்னா நாங்களே அங்கிருந்து வந்து விரட்டி அடிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு ஓடிதான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை சொல்ல. இதெல்லாம் கேட்டதும் நம்ம வெஸ்பருக்கு வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருது. அப்படின்னா இவ்வளவு வந்து இவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல வந்து பயங்கரமா அடிச்சுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனதுமே தயவு செஞ்சு உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிடுறா. அவ வந்து கிச்சனுக்குள்ள இப்ப அப்படியே விட்டுட்டு வந்துடுறா. இப்ப இவங்க வெளியில வந்ததுமே டாரியஸ் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ட்ரோனை சரி பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா அவரு தான் வந்து சமாதானப்படுத்துறாரு. இதை பாரு, நீ கெமிலியா கிட்ட கோவப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. ஏன்னா அவ ஒரு மிஷின், அவளுக்கு வந்து என்ன ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோ அது மாதிரிதான் அவ வந்து செய்யணும். அவளுக்கு வேற வழியும் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல கிச்சனுக்குள்ள இவ வந்து இதுக்கு மேல நம்ம வந்து உயிர் வாழ்றதுலாம் அர்த்தம் இல்லை. ஏன்னா நம்மளோட உடம்புல அடி வேற பட்டுருச்சு. ஸோ நம்மளால எந்த ஒரு பயனும் இல்லை, நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப நல்ல வேலையா வெஸ்பர் தான் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் நடக்காம வந்து தடுத்துடுறா. ஏன்னா இவங்க அப்பா சொன்னது எல்லாமே அவளுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல இவளை வந்து தடுத்துடுறா. இல்ல என்னை வந்து விட்டுரு, இதுக்கப்புறம் நான் வந்து வாழ்றதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. இவளுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து அந்த செல்ஸ் தானே, அந்த செல்ஸை வச்சு என்னால வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நான் இதுவும் விதைகள் மாதிரி தான். எப்படி இவ விதைகளை எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி அது எல்லாத்தையும் இவ்வளோ அழகா வந்து திருப்பி கிரியேட் பண்ணியிருக்காளோ அதே மாதிரி இந்த செல்ஸையும் வச்சு நிச்சயமா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஸை வச்சு திருப்பி அதை உயிர் தரதுக்கு முயற்சி பண்றா. ஆனா இந்த எல்லா செல்ஸுமே வந்து லாக் ஆகியிருக்கு. இதுக்கு இவளோட உணர்ச்சிகள் தான் காரணம், கெமிலியாவோட இதுதான். இப்போ அவ ரொம்பவே டவுனா இருக்கா. அதனால என்ன ரிலாக்ஸ் பண்றதுக்காக நீ வேணா சில மியூசிக் ப்ளே பண்ணு, நிச்சயமா மியூசிக்னால என்னோட மைண்ட் எல்லாமே மாறும், இதனால செல்ஸும் வந்து அன்லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறா. அதே மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணதுமே அந்த செல்ஸ் எல்லாமே வந்து அன்லாக் ஆகிறது. நினைச்ச மாதிரியே இதையும் வந்து அவ திருப்பி செயல்பட வைக்கிறா. இவளால வந்து சில மாற்றங்கள் கூட இதுல பண்ண முடியுது. இதுக்கப்புறம் வந்து நீங்க எப்பயும் பசியோட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த விதைகளை வச்சுக்கிட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து ஆராய்ச்சி பண்றா. அப்படி ஆராய்ச்சி பண்ணி இதுல இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரோனோட சில டூல்ஸ் எடுக்கிறதுக்காக அவளோட லேபுக்கு வந்து வரா. அப்படி அவள் லேபுக்கு வரும்போது இங்க கெமிலியா இருந்துட்டு டாரியஸோட உடம்ப வந்து பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அவ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இவளுக்கு பின்னாடி அங்க ஜோனஸ் வந்து நிக்கிறான். இங்க வந்ததுக்கு காரணமே அந்த டாரியஸை போட்டு தள்ளுறதுக்காக தான். இதை பாரு, ஒழுங்கா நீ மட்டும் நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா நீயும் வந்து பிரச்சனையா தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஜோனஸ் வந்து சொல்ல, இவ்வளவு இருந்துட்டு சரி ஃபர்ஸ்ட் நம்ம அமைதியா இருந்து இதுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வந்து அமைதியாவே இருக்கா. ஏன்னா இதை வந்து பெரிய பெரிய பிரச்சனையாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா இருக்கிறா. உடம்ப போய் பக்கத்துல பார்த்துட்டு அவளை கொண்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது இவன் பின்னாடி திரும்பி பார்க்கறான். அப்படி பார்க்கும்போதுதான் இவளோட கழுத்துல இருக்கிற அந்த தழும்பை வந்து இவன் பார்த்துடுறான். அதை பார்த்ததுமே அப்படின்னா நீ ஒரு ஜக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கன்ஃபார்ம் பண்றான். அப்புறம் என்ன, உன்னோட ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி நீ நான் சொல்றதை படி கேட்குற மாதிரி நான் வந்து உன்னை வடிவமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நான் தான் உன்னோட புது மாஸ்டர், இனிமே நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு அவளை கொடுமைப்படுத்தி ட்ரை பண்றதுக்குள்ளேயே நல்ல வேலையா வெஸ்பர் அங்க வந்துடுறா. அவளோட ட்ரோனை வச்சு இவனை கூட சண்டை போட இப்ப இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்துக்கிறாங்க ஒரு ட்ரீமா. ஏன்னா இவனை வந்து ஒரு ஆளா சமாளிக்க முடியாது. அதனால ட்ரோனை இவன் பக்கம் திசை திருப்பிட்டு இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை வந்து பிடிச்சிடுறாங்க. எப்படியாவது இவனை கொண்டுலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது வெஸ்பர் தான் இல்ல வேணாம், நம்ம வந்து அதுக்கு பதிலாக ஒரு டீல் போட்டுக்கலாம், இதுக்கப்புறம் இவன் இங்கதான் இருக்கா அப்படிங்கறத பத்தி சிட்டரல்ல நீ இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் என்கிட்ட சில பிளான்ஸ் எல்லாமே இருக்கு, இருக்கிற அந்த உயிர் தாவரங்களை நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், அதை வச்சு நீ இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து சாப்பாடு போடு அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஒரு டீல் போட்டுக்கிறா. ஜோனஸ்க்கு வேற வழி இல்லை, அதனால சரி அப்படின்னு இந்த டீலுக்கு வந்து ஒத்துக்கிறான். ஏன்னா இங்கிருந்து அவனால வந்து ஃபர்ஸ்ட் உயிர் தப்பிக்க முடியணும். அதனால வெளியில போயிட்டு ஃபார்முக்கு வந்ததுமே அவன் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டரலுக்கு தான் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்றான்.
நீங்க வந்து மிஸ் பண்ண ஒரு அட்வான்ஸான ஜக் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கரெக்டா வந்து அவனோட டிரான்ஸ்ஃபர் மூலியமா இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஃபார்ம்ல இருந்துட்டு இவளோட எல்லா வேலையுமே முடிச்சிட்டு இருக்கிறா. சில பேட்சஸ் ஆஃப் சீட்ஸ் எல்லாத்தையும், விதைகள் எல்லாத்தையுமே அவ வந்து உயிர் தாவரங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து தயாரா பிரிச்சு வச்சிட்டு இருக்கிறா. எல்லாத்தையும் அவ முடிச்சிட்டு இருந்துட்டு இதை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள முடியல. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து ட்ரோன் வந்து வருது. என்னன்னு பார்த்தா இங்க வந்து அந்த ஆர்மியை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க அப்படிங்கறத வந்து அதால உணர முடியுது. அதனால இப்ப இவங்க இங்க இருந்து சீக்கிரமா தப்பிச்சாகணும், இல்லைன்னா எல்லாரும் மாட்டிப்பாங்க. தாவரங்கள் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ள ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுங்க எல்லாமே இவங்களை பிடிச்சது அப்படின்னா எல்லாரோட கதையுமே அவ்வளவுதான். அதனால நல்ல வேளையா நம்ம வந்து அவர் ஆர்மியில இருக்கும் போது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால அவர்கிட்ட ஏதோ பண்ணாம விட்டுறதுங்க. இப்ப வந்து ஒரு பாய்சன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து பண்ணிருப்பாங்க. அதனால வெளியா இவங்க சுவாசிக்காம எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சண்டைக்கு வந்து தயாராகிறாங்க. இருந்துட்டு நான் வந்து கண்டிப்பா உங்களுக்காக சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நின்றுட்டு இருக்கிறா. அப்ப அந்த டேரியஸ் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ வந்து வெஸ்பரை கூட்டிட்டு இங்க இருந்து போயிரு, அதுதான் வந்து சேஃப் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும், நான் வந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. ஆனா வெஸ்பருக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா அப்பாவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில விட்டுட்டு அவளால தனியா போக முடியாது. இவ்வளவு நாளா அவங்க அப்பாவை காப்பாத்தினதே அவதான். அதனால நான் நிச்சயமா போக மாட்டேன்னு சொல்ல, அப்ப டேரியஸ் என்ன சொல்றாருன்னா, இதை பாரு, நீங்க போயிட்டு 2 பேரும் ஒளிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாம் இங்க வந்தா கூட இங்க இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்கள எப்படி வந்து டேக்கிள் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இங்க இருந்து வெஸ்பரும் கெமிலியாவும் அவளோட கார்டனுக்கு தான் வந்து போறாங்க, கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாத்தையும் மறைச்சு வைக்கிறதுக்கு. அங்க வந்து அந்த வேட்டைக்காரங்க முதல்ல நம்ம ஜோனஸை தான் போட்டு தள்ளுறாங்க. இவன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே, இருந்தாலும் இவனையும் இப்ப அந்த ஃபார்ம்ல இருக்கிறவங்களே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. கதையை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா என்ன, நம்ம டேரியஸோட வீடு தான். அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இப்ப இவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வெஸ்பரும் கெமிலியாவும் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் விதைகளை வந்து எடுத்துக்கிட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க வந்து ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, டேரியஸ்க்கு தெரியும் நிச்சயமா இவர் சொல்ல போறது அங்க இருக்கிற யாருமே வந்து கேட்க போறது இல்ல. ஏதோ ஒரு வயசான கிழமை பேசுற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. அதனால இவருக்கு வந்து உயிர் தப்பிப்போம் அப்படின்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது. அதனால இவரே என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் நடத்தி இந்த இடத்துல வர எல்லா காட்ஸையுமே வந்து இங்கேயே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் அந்த இடத்துல வந்து நடத்திடுறாரு. இதை பார்த்ததுமே அவ்வளவுதான், வெஸ்பருக்கு என்ன பண்றதே தெரியல. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா அந்த காட்டுக்குள்ள வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஓடுறதுக்கு பாக்குறா. ஆனா நல்ல வேலையா கெமிலியா தான் அவளை வந்து தடுக்கிறா. இது பாரு, இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, நம்மளோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அவர் வந்து இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போக விடாம அங்கேயே வந்து தடுத்துடுறா. ஏன்னா அங்க இருந்து போனாலும் எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. இவளை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு வந்து பாக்குறாங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ல 2 சோல்ஜர்ஸ் மட்டும் வந்து உயிர் தப்பிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேர் மட்டும் இப்ப இவங்களை தேடி காட்டுக்குள்ள தான் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற அந்த தாவரங்களை வச்சு ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்றாங்க. இது மூலமா ஒரு சோல்ஜர் அந்த ட்ராப்ல மாட்டி உடனே வந்து இறந்து போயிடுறாரு. இதை பார்த்து இன்னொரு சோல்ஜர் என்ன பண்றாருன்னா, ஓ இப்படியா நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவரங்கள் கிட்ட இருந்து அழகா எஸ்கேப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள நோக்கி வந்து வந்துட்டு இருக்காரு. இவங்களும் 2 பேரும் வந்து அங்க இங்கேயும் ஒளிஞ்சு பாக்குறாங்க. இருந்தாலும் இவங்களால வந்து இவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதனால பிளான் பண்ணி இவங்க 2 பேரும் வந்து இவரை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு தாவரம் இவங்க வந்து தெரியாம மிதிச்சிடுறாங்க. அதனால அது பயங்கரமா சத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி சத்தம் கொடுத்ததுமே இவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சு போயிருது. என்ன, இவங்க 2 பேருமே இந்த சோல்ஜர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளால வந்து இந்த மாதிரி மறைஞ்சிருந்தெல்லாம் தாக்க முடியாது, நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நாம தான் சண்டை போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து அவங்க கூட எதிர்த்து சண்டை போடுறாங்க. என்னதான் அவங்க 2 பேருமே பொண்ணா இருந்தாலும் எப்படியும் அவனை எதிர்த்து சண்டை போட்டா அங்க இருக்கிற தாவரங்கள் கிட்டேயே அவனை வந்து மாட்ட வச்சிடுறாங்க. இதனால அவங்க ட்ராப் பண்ண அந்த செட்ல வந்து இவன் மாட்டிக்கிட்டு அங்கேயே வந்து இறந்து போறான். இந்த சோல்ஜர் வந்து இப்ப கொண்டுட்டோம், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா தூரத்துல இன்னும் நிறைய கிளைடர்ஸ் வந்து வரது இவங்களுக்கு சவுண்டு கேக்குது. பார்த்துட்டு கெமிலியா இருந்துட்டு வெஸ்பர் கிட்ட, இதோ பாரு, நாமளால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, இது ஒன்றும் இதோட நிக்க போறது இல்லை, இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்க போறாங்க. மட்டும் இல்ல, நிச்சயமா உன்னோட விதைகளையும் அவங்க வந்து அழிச்சிருவாங்க, அதுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கெமிலியா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கவும் வெஸ்பருக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம வந்து என்கிட்ட வந்து ஒரு பிளான் இருக்கு, நம்ம எல்லாரும் இவங்களை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றான்னா அவளை கிஸ் பண்ணிடுறா. அப்படி கிஸ் பண்ணதுமே அவ அந்த இடத்துல வந்து மயக்கமாகிடுறா. அவளை ஒரு மரத்துக்குள்ள வந்து ஒளிச்சு வச்சுட்டு இவ வெளியில வந்து நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட போயிட்டு மாட்டிக்கிறா. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சு இவ எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. இவ வந்து வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா எல்லாமே வந்து எரிஞ்சு சாம்பலா கிடக்குது. இடங்கள்ல எல்லாம் இவகிட்ட இருக்கிற ஒரு சில விதைகளை வந்து போட்டு வச்சுட்டு அங்கிருந்து அவ வந்து கிளம்புறா. அப்படி போற வழியில அந்த ஜோனஸோட ஃபார்ம்ல இருந்து சில குழந்தைங்க எல்லாம் வராங்க. சரி, இவங்களையும் நம்ம கூடயே வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கூடயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. இங்கிருந்து இவங்க அந்த பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு தான் வந்து போறாங்க.
தூரம் எப்படியோ டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அது வந்து பெரிய ஒரு மலை மாதிரி இதுலயே ஒன்று வந்து கட்டி வச்சிருக்காங்க. சரி வேற வழி இல்லை, இதை தாண்டி நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்பர் மட்டும் என்ன பண்றானா அதுல ஏறி டாப்புக்கு வந்து எப்படியோ போயிடுறா. போனதுக்கு அப்புறமா அவகிட்ட இருக்கிற அந்த விதைகளை அங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து பரப்பெல்லாம் வந்து போட்டு விடுறா. ஏன்னா எல்லா பக்கத்துல இருந்தும் இது வந்து விளையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறா. மாதிரி பயிரிடுறது மூலயமா இருக்கிற மக்களுக்கு எல்லாமே இது வந்து சமமா கிடைக்கும். இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த சிட்டடல் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவன் இங்க நின்று அதை வந்து தூக்கி போடுறா. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.